வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா, நோய்களை தீர்க்கும் மண் சொப்பு தீர்த்தம், விஷங்களை முறியடிக்கும் அதிசய கோயில். மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் நிறைய பேருக்கு நோய் குணமாகாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மண் சொப்பு கலையத்தை உடைச்சாலே தீராத நோயும் தீருதான். இது எப்படி சாத்தியம்னு உங்க மனசுக்குள்ள நீங்க கேட்கறது சரிதான். ஆனா ஒரு சித்தர் வாழ்ந்த இடத்துல இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விவசாயி சித்தரா மாறினது மட்டும் இல்லாம பல சித்துக்களையும் அவருக்கு சாத்தியமாக்கினது ஒரு அதிசய புற்றுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்ததா கேள்விப்பட்டதும் அந்த சித்தரை பத்தி கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி நாங்க அங்க போய்கிட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்டம் தங்கமேடு கிராமத்துல தான் இந்த தம்பிக்கலை கோயில் இருக்கு. ராகு கேது பரிகார ஸ்தலமா பேசப்படுற இந்த இடத்துல ஆச்சரிய சம்பவங்கள் நிறைய நடக்கிறதாவும் சொல்லப்படுது. உள்ள நுழையும் போதே முகப்பிலேயே 3 வித்தியாசமான சிலைகள் அமைஞ்சிருந்தது. 5 தலை நாகம் குடப்பிடிச்ச நிலையில, அதுக்கு கீழே ஒரு சித்தர் கையில முத்திரையோடு அமர்ந்திருந்தார். அவருக்கு 2 பக்கமும் ராகுவும் கேதுவும் அவங்க துணையோடு அமர்ந்திருந்தாங்க. இந்த சிலைகளுக்கு பின்னாடி ஒரு மரத்துக்கு கீழே 2 புற்றுக்கள் இருந்தது. உள்ள பல தெய்வங்கள் அமைஞ்சிருக்கு. இவங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்த பெருமை தம்பிக்கலை ஐயான்னு சொல்லப்படுற தம்பி கவுண்டருக்குதான்னு இங்க வர்றவங்க சொல்றாங்க. நாங்களும் அப்படியே இந்த கோயில ஒரு முறை வலம் வந்து தரிசனம் செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு இடத்துல வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்க, அவருக்கு பூசாரி தீபாராதனை காட்டிட்டு இருந்தாரு. சாமியை விட்டுட்டு ஏதோ அரசியல்வாதிக்கு தீபம் காட்டிக்கிட்டு இருக்காரே இந்த பூசாரின்னு நாங்க ஷாக் ஆயிட்டோம். அப்புறம்தான் புரிஞ்சது அது நிஜ வடிவம் இல்ல, அற்புதமா வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்ப உருவம்னு. இதனால எங்களுக்கு ஏற்பட்ட வியப்பும் பல மடங்கு அதிகமாச்சு. இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே சிற்ப உருவங்களா இருக்க, அப்பதான் எங்களோட கண்ணுக்கு மற்றொரு விஷயமும் தென்பட்டது. அது என்னன்னா, தம்பி கவுண்டருக்கு பக்கத்துல ஒரு புற்றும், அதுக்கும் பக்கத்துல ஒரு பசுமாடும் கன்றும் நின்னுகிட்டு இருக்கிற தத்ரூப சிலைகள் தான். இப்படி ஒரு கலைப்படைப்பை பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி காட்சி பார்வைக்கு கிடைச்சது. அதாவது, இங்க நின்னுகிட்டு இருக்கிற மாட்டோட மடியில ஒரு பாம்பு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற சிற்பந்தான் அது. நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த காட்சியை நிஜமான சிற்ப வடிவில பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒருவித பயம் தொற்றுச்சு.
அங்கிருந்து வந்து இந்த கோயிலோட மற்ற பகுதிகளை பார்க்கும்போதும் அங்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள் வரிசையா நின்னுகிட்டு இருந்தது. இதெல்லாம் பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதால இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுல நிறைய திருமண ஜோடிகள், குழந்தைகள் சிற்பங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. கோயிலுக்கு வராம ஏதோ சிற்ப கண்காட்சிக்கு வந்தது போல காட்சி அளிச்சது இந்த தம்பிக்கலை ஐயன் கோயில். இந்த ஆச்சரிய சிற்பங்களை எல்லாம் பார்த்துட்டு கோயிலை சுத்தி வரும்போது ஒரு இடத்துல வித்தியாசமான ஒரு காட்சியை நாங்க பார்த்தோம். ஒரு சித்தரோட சிற்பத்துல அவருடைய கையில இருந்து தீர்த்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நீர ஆளுக்கு ஒரு மண் குவளையில சிறுவர்கள் அங்க பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க அங்க இருந்த பூசாரி கையில இருந்த வேப்பிலை மற்றும் மூலிகை இலைகளால ஆன குச்சியை வச்சு அதுல தொட்டு மந்திரிச்சார். பிறகு அங்க காத்திருந்த தம்பதி கிட்ட கொடுத்தார். அவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த மண் சொப்பை தலைய சுத்தி எடுத்துக்கிட்டு போய் கொஞ்ச தொலைவில் இருந்த ஒரு இடத்துல தூக்கி போட்டாங்க. அங்க ஏராளமான மண் சொப்புகள் உடைஞ்சு பெரும் குவியலா கிடந்தது. இந்த சாங்கியத்தை இங்க வர்ற பக்தர்கள் அனைவருமே செய்யறத பார்க்கும்போது எங்களுக்குள்ள ரொம்பவே வியப்பு ஏற்பட்டுச்சு. இங்க வர்ற பக்தர்களுக்கு வேப்பில அடிச்சு திருநீர் கொடுக்கறதோட இந்த மாதிரி புதிய மண் சட்டியில தீர்த்தம் மந்திரிச்சும் கொடுக்கப்படுது. இந்த நிகழ்வு எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தவும், இப்படி செய்யப்படுற விஷயம் பத்தின கூடுதல் விவரங்களை அவங்க கிட்ட நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். இவங்க வேதவல்லி. இந்த தம்பி கல்யாண கோயிலுக்கு நாங்கள் வந்து வருஷம் எப்படியும் வந்துடுவோம். எனக்கு கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தோம். இங்கே கோயிலுக்கு தாலி சரடு வச்சு வேண்டியிருந்தோம். அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் குழந்தைக்காக வேண்டியிருந்தோம். இப்போ எனக்கு ட்வின்ஸ் பேபி இருக்காங்க. அப்புறம் என் குழந்தைனாருக்கும் வேண்டியிருந்தோம் கோயில் கோழி வெட்டி. இப்போ கல்யாணமும் நடந்துருச்சுங்க. இப்படி ஒரு ஆச்சரிய நிகழ்வு உருவாக காரணமாயிருந்த இந்த கோயிலை உருவாக்குன தம்பி கவுண்டரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இப்படி பல அதிசயங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற இந்த சித்தருக்கே ஒரு சமயம் சோதனை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, இவருடைய மாட்டுக்கு பால் சுரக்காம போனது சித்தருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படி இந்த அதிர்ச்சிக்கு பின்னாடி என்ன காரணம் ஒளிஞ்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பகுதியில் வசிச்சவர் தம்பி கவுண்டர் என்கிற விவசாயி. தினமும் தம்பி கவுண்டரும் அவரோட தம்பி நல்ல ஐயனும் மாடுகளை மேய்க்கிறதுக்கு பக்கத்துல உள்ள வனப்பகுதிக்குள்ள போறது வழக்கம். ஒரு நாள் மேய போன ஒரு பசுவோட மடியில இருந்து பால் வராம போயிருக்கு. அத யாரோ கறந்து இருக்கலான்னு சந்தேகப்பட்ட தம்பி கவுண்டர் தன்னுடைய தம்பி நல்ல ஐயனை கண்காணிக்க சொல்லியிருக்காரு. அதன்படி கண்காணித்த தம்பி அங்க ஒரு அதிர்ச்சி காட்சியை பார்த்திருக்காரு. வனத்துல இருக்கிற ஒரு புற்றுல இருந்து நாகம் வெளியே வந்து பசுவோட மடியில பால் குடிச்சதுதான் அந்த அதிர்ச்சியான காட்சி. இந்த விவரத்தை அப்படியே போய் தன்னோட அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு நல்ல ஐயன். ஒரு நாள் சர்ப்பம் போய் அவருக்கு என்ன இல்லை, உன்ற மாட்டில் ஈஸ்வர எடுத்துட்டு பால் சாப்பிட்டேன், நீ மாட்டை கட்டினா உன்ற பண்ணை விருத்தி ஆகாது, நீ என்னையோட வந்து ஐக்கியமானு சொல்லித்தாங்க. அங்க இருந்த நாகேஸ்வரி தான் பசுவோட பாலை குடிச்சதுன்னு தெரிய வந்திருக்கு. நாகேஸ்வரி வடிவில் இருந்த அம்பிகை பசு பால் தந்த இடத்துல தனக்கு ஆலயம் அமைச்சு வழிபட சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சா ராகு கேது பரிகாரங்கள் சரியாகும்னு, வருங்கால சந்ததிகள் காப்பாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ராகு கேது பரிகார ஸ்தலம் இது மெயினாக. இந்த ராகு கேது பரிகார ஸ்தலம்
எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கிறதுக்கு, சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், சுத்த ஜாதகம் இருந்து திருமண தடைகள் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ராகு காலத்தில் வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நல்லையன் கோவிலில் போய் திருமண தடைக்கு மாங்கல்யம் கட்டணும். புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு ராகு காலத்தில் வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அங்கே போய் நல்லையன் கோவிலில் தொட்டில் கட்டினா நிவர்த்தி ஆகிட்டு இருக்குது. பாம்பு, தேள் மாதிரியான விஷப்பூச்சிகள், ஜந்துக்கள் கடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. அவங்கள சன்னதியில படுக்க வச்சு அவங்க தலைமாட்டுல வேப்பிலை கொத்து மட்டும் வச்சுட்டு கோயிலை சாத்திட்டு போயிடுவாங்களாம். அப்படி போனா 20 நிமிஷம் கழிச்சு விஷக்கடியால சாகர நிலையில இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா எழுந்து வருவாங்கன்னு சொல்லி எங்களை அதிர வச்சாங்க. விஷம் முறிவு ஏற்படுத்துற கோயில் சந்நிதி, நோய்களை தீர்க்கிற மந்திர தீர்த்தம், மண் சொப்புக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற பிரச்சனைகளோட வேர், அதையெல்லாம் பிடுங்கி எறிகிற சித்தர், இப்படி இந்த தம்பிக்கலை கோயில் நமக்கு கொடுத்த நிறைய ஆச்சரியங்களை சுமந்த நிறைவோட அங்கிருந்து நாங்க கிளம்பணும்.